ஏதாவது வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித செயற்கை உரமும் வைக்கல. ஒன்லி ஒன் இயற்கை உரம். அதாவது 2 நாளில் வந்து சளி சிறப்பு வாங்கி குடிச்சு 2 நாளில் அந்த சளியை போக வைக்கிற ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச 5 நாள்லேருந்து 7 நாள் ஆயிரம் அந்த சளி சரியாக வரக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழைக்க பொருட்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மருந்து பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலுமே அதில் வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாழைக்கன்று போட்டு கரெக்டாக 2வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கி இந்த 2வது மாதம் வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ரீகேப்பாக நான் அது சொல்கிறேன். நம்ம வந்து வாழைக்கன்று போட்டிருப்போம். அந்த வாழைக்கன்று போட்ட பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணில் வந்து காற்று ஏறிடக்கூடாது. காற்று ஏறிச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கன்று வந்து பழுது போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அதில் வந்து நம்ம சுற்றி மிதித்து விடுவோம். அப்படி சுற்றி மிதித்து விடுறதுனால நம்ம வாழைக்கண்ணில் வந்து அந்த அண்டியில் வந்து காற்று ஏறாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சுற்றி நல்லா மிதித்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணை கிழிச்சும் விடுவோம். இது எதுக்காக கிழிச்சு விட்றோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கண்ணில் வந்து மேலே வந்து அந்த தோல், அதாவது அந்த தண்டு வந்து இருக்கும். இது வந்து காஞ்சி சுருங்கிடும். அப்படி சுருங்கிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளக்க இருந்து குருத்து வெளியே வந்து அடித்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி கீச்சு விட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுகளில் உள்ள குருத்து வந்து மேலே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் காரணம் கிடையாது. நம்ம தண்ணி பாய்க்கும் போது அந்த மேலே உள்ள சருவில் வந்து தண்ணி வந்து அதிக அளவு தேங்கி நின்றுக்கிடும். அப்படி நின்றுச்சு அப்படின்னா அது வந்து அந்த கண்ணை அழுவ வைக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி கிழிச்சு விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சரு வந்து வெயிலில் காஞ்சிரும். உள்ள குருத்து மட்டும் மேலே புடச்சிட்டு வந்துடும். சரி, இந்த மாதிரி வாழைக்கண்ணுக்கு கிழிச்சு விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிழிச்சு விட்றது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோழியை வந்து நம்ம அடக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எல்லா முட்டையும் ஒன்று போல் குஞ்சு பிரித்து வரப்போகிறது கிடையாது. அதாவது ஒரு 14 முட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா 13 முட்டை குஞ்சு பிரித்து ஒழுங்காக வந்துடும். அதில் ஒரு முட்டை எப்படியும் அந்த ஓட்டை உடைக்க கஷ்டப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்டை வந்து நம்ம உடச்சி விட்றத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் வாழைக்கண்ணும். எல்லா வாழைக்கண்ணும் ஒரே இதில் வேகமாக வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. 1-2 வாழைக்கண்ணு மேலே வரக்க கஷ்டப்படும். ஆனால் நம்ம வந்து செய்கிற வேலையை எல்லா வாழைக்கண்ணும் ஒன்று போல் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். அதனால் இந்த வாழைக்கண்ணை கிழிச்சு விட்றதையும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக அதுக்கு வந்து தண்ணிலாம் கரெக்டாக பாயுதா அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கு வந்து தண்ணி பாயலை அப்படின்னா அந்த குப்பியை கலத்தி அது வந்து நம்ம எந்த அளவுக்குள்ள தண்ணி பாயணும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி ஃபில்ட்ரு எல்லாமே க்ளீன் பண்ணி கரெக்டாக போட்டு நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிட்டே வந்திருப்போம். அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வாழை வந்து 2வது மாதத்தில் அடி எடுத்து வைக்கி இதில் வந்து நம்ம ஊடகத்தில் செயற்கை உரம் ஏதாவது வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித செயற்கை உரமும் வைக்கல. ஒன்லி ஒன் இயற்கை உரம். அதாவது நம்ம வந்து சாணி உரம் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதாவது 2 மாதத்துக்கு முன்ன வரைக்கும் நம்ம 2 மாதம் கண்ணாயிட்டு நீங்கள் எதுவும் உரம் வைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மாதம் வரைக்கும் கண்ணுக்கு வந்து எந்த வித உரமும் வைக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். அதுக்கு வந்து செயற்கை உரமோ இயற்கை உரமோ அதிக அளவு வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழை இலை வந்து பழுத்துக்கிட்டு போயிடும். அது போக காயும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த 2 மாதம் வரைக்கும் அந்த வாழைக்கண்ணை எந்த வித டிஸ்டர்பும் பண்ணவே கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த வாழைக்கண்ணுக்கு வந்து சாணி உரம் மட்டும் நம்ம வச்சுருப்போம். என்ன ரீசனுக்காக சாணி உரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து மழை காலம் வந்து தொடங்குறதுக்குரியது ரெடியாக இருந்துச்சு. அதனால் சாணி உரத்தை மட்டும் நம்ம சீக்கிரமாக வச்சுட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அடுத்த மழை காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த குளிருக்கு வந்து அந்த வாழைக்கண்ணு வந்து உட்கார்றதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. அதாவது உட்கார்றதுனா வேற ஒன்றும் கிடையாது. அந்த வாழைக்கண்ணோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிற்காமல் இருக்கிறதுக்காகவும், அதாவது தரையிலையும் மழை பெஞ்ச உடனே அந்த ஈரமாக இருக்கும், மேலேயே உள்ள அட்மாஸ்பியரும் கூலிங்காக இருக்கிறதுனால நம்ம வாழைக்கண்ணு வந்து எந்த வித வளர்ச்சியும் இல்லாமல் அப்படியே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சாணி உரம் வைக்கும். இந்த சாணி உரத்தில் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதாவது அந்த ஹீட் வந்து அந்த வாழை அண்டிக்கு வந்து ஹீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கண்ணு வந்து கொஞ்சம் குதியாலம் போட்டு வேகமாக வளர்ச்சி அடையும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த சாணி உரம் வச்சுருந்துருப்போம். அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த சாணி உரம் மட்டும்தான் வச்சுருப்போமே தவிர செயற்கை உரம் எதுவுமே வச்சுருக்க மாட்டோம். ரீசன் ஏன்னா இந்த டைமிங்கில் வந்து வேர் வந்து ரொம்பவும் அடிச்சிருக்காது. அப்படிங்கும்போது நம்ம செயற்கை உரமோ இல்லை இயற்கை உரங்கள்லேயே அதிகபட்ச உரங்கள்லாம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. சரி, அப்போ நீங்கள் வந்து மழை காலத்தை நோக்கி ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சாணி உரம் வச்சா மட்டும் போதாது. அது போக நம்ம வந்து காணுலாம் வெட்டி நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதாவது அதிக அளவு மழை பெஞ்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கும் சரி எல்லா வசதியும் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு மழை காலத்தை நோக்கி நம்ம கரெக்டாக நிற்கும். இந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இது வந்து நம்மளுடைய இன்னொரு தோட்டம். அதாவது நம்ம வந்து எல்லா தோட்டத்துலையும் ஒரே மாதத்தை கணக்கு பண்ணி போட மாட்டோம். ஒவ்வொரு தோட்டமும் ஒவ்வொரு டைமில் கணக்கு பண்ணி தான் போட்டிருப்போம். அதில் வந்து இந்த தோட்டம் வந்து 2வது மாதத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு.
சரி நீங்கள் வந்து செயற்கை உரமும் வைக்கிங்க, இயற்கை உரமும் வைக்கிங்க, இது வந்து வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம வந்து இயற்கை உரமும் வைக்கலாம், செயற்கை உரமும் வைக்கலாம். அதாவது அளவோடு வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுனாலும் நமக்கு நன்மை தான் தரும். அதாவது நிறைய பேர் மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, விவசாயம் அவ்வளோ பேருமே கெமிக்கல் யூஸ் பண்ணி வைங்காங்க, அது வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அளவோடு யூஸ் பண்ணால் கெமிக்கலும் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலே அன்றாட இதிலே நடைமுறைக்கு வந்த மாதிரி ஆகிட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மருந்து பொருளாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருந்தாலுமே அதில் வந்து கெமிக்கல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது தான். அதே போல தான் வாழைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம செயற்கை உரம் வைக்கிறது வந்து அந்த வாழைக்கு நன்மை தரும். எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிருப்போம். அதில் வந்து அந்த வாழை இலையில் உள்ள பச்சையத்தெல்லாம் தின்றும் ஒரு புழு மாதிரி. அதாவது சில்லாட்டை பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெள்ளை நிறத்து ஈ. இந்த ஈ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை இலையில் உட்காந்து பீச்சிடும். அப்படி பீச்சிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாழை இலையில் உள்ள அந்த பச்சையத்தை அவ்வளோத்தையும் அந்த புழுக்கள் அவ்வளோ தின்றும். அப்படி தின்னுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியில் உள்ள அந்த ஃபைபர் மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபைபர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழை கண்ணால் சுவாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வித சுவாசிக்கிறதுனா அந்த வாழைக்கண்ணால் ஒளிச்சேர்க்கை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கையில் வந்து டானிக் அடிச்சிருப்போம். இதெல்லாம் கெமிக்கல் தானே, இது வந்து நம்ம உடம்பு பாதிப்பு ஏற்படுத்துமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்ம வந்து முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இயற்கை உரம் வைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உடனே வேலை செய்யாது. அதாவது நம்ம இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது 15 நாள்லேருந்து 1 மாதம் ஆகும் அது வேலை செய்ய தொடங்க. அது வேலை செய்ய ஆரம்பித்த பிறகு குறைஞ்சது அதோட ஆக்டிவேஷன் வந்து குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து இயற்கை உரத்தோட ஆக்டிவேஷன் இருக்கும். அதே இது செயற்கை உரம் வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வச்ச 2வது நாள்லேயே அதோட ரிசல்ட் தெரியும். நம்ம வச்ச 2வது நாளே ரிசல்ட் தெரியுது அப்படின்னா இதோட வேலை எஃபெக்ட் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்தா 5 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே இதோட எஃபெக்ட் வந்து முடிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து செயற்கை உரம் வைக்கிறது வந்து ரொம்ப நம்ம உடம்பு கெடுத்துருமோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயற்கை உரம் வந்து அதிக அளவு வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழையோ எந்தவித தாவரமோ இருந்தாலும் செயற்கை உரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, செயற்கை உரம் இல்லை எந்த உரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கும். அப்படி இருக்கிறதாக்க நம்ம வந்து ஒரு 50 கிராம் வைக்க வேண்டிய ஒரு வாழைக்கு வந்து 150 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ அப்படி வந்து உரம் வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழை வந்து 50 கிராம் தான் எடுக்கும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குன்னா அந்த 50 கிராம் உரத்தை மட்டும்தான் எடுக்குமே தவிர மீதி உரங்கள்லாம் அப்படி மண்ணிலே தங்கிடும். அது வந்து அந்த மண்ணை தான் கெடுக்க இதாகுமே தவிர அந்த வாழையை எந்தவித பாதிப்பும் வாழையோ எந்த தாவரத்தையும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்படி இருக்கத்தக்க நம்ம வந்து உரம் ரேட்டு வேறு உங்களுக்கு தெரியும், அதிக ரேட்டு தான். அப்படி இருக்கத்தக்க உரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம வாழை எந்த பருவத்தில் இருக்குது, அதுக்கு எவ்வளோ கிராம் யூஸ் பண்ணால் போதும், என்ன உரம் யூஸ் பண்ணணும், அதாவது அந்த வாழைக்கு வந்து தலைச்சத்து தேவையா, மணிச்சத்து தேவையா, சாம்பல் சத்து தேவையா, இல்லை அதாவது 2ஆம் நிலை சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்சியம் மெக்னீசியம் சல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தேவையா, இல்லை நுண்ணுயிர் பெருக்கம் தேவையா, அந்த இதெல்லாம் நம்ம கரெக்டாக கணிச்சு அதுக்கு தேவையான உரங்களை கரெக்டான அளவு கொடுத்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தாவரங்களும் நல்லாயிருக்கும், மண் வளமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இயற்கை உரம் வந்து அதிக அளவு வைக்கும், செயற்கை உரத்தில் வந்து கம்மியாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போ இயற்கை உரம் நம்ம அதிக அளவு வச்சா அது அவ்வளோத்தையும் வாழை எடுத்துக்கிடுவோம்னா கண்டிப்பாக வாழை எடுக்காது. அதாவது நம்ம வந்து சாணி உரம் வைக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 10 கிலோலேருந்து 15 கிலோ ஒரு வாழைக்கு உழுற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம வந்து சாணி உரம் வைப்போம். இந்த சாணி உரத்தை அவ்வளோத்தையுமே வாழை எடுத்துக்கிடுமான்னா கண்டிப்பாக எடுக்காது. இதை வந்து முதல்ல நம்ம போட்டு பாதி உரம் அளவுக்கு வாழைக்கு வந்து சத்து எடுத்துக்கிடும், மீதி வந்து மண்ணில் தான் தங்கும். இது வந்து நமக்கு வந்து அடுத்த வருஷமும் நம்ம வாழை போட போகும்போது அந்த 2 மாதத்துக்கு நம்ம எந்தவித உரமுமே வைக்க மாட்டோம்ல, அந்த டைமில் வந்து இந்த மண்ணிலிருந்து இந்த வாழைகளோ இல்லை எந்தவித தாவரங்களோ எடுத்துக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இயற்கை உரங்கள் வந்து அதிக அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி வந்து மண்ணில் தங்கி மண்ணோட வளத்தை வந்து பெருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. செயற்கை உரமும் அதே மாதிரி தான் மண்ணிலே தங்கி இருந்துக்கிடும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அடுத்த கட்டமாக அதை யூஸ் பண்ணும்போது அது ஒவ்வொரு மாதிரி ரெடி ஆகும். அதாவது நம்ம வந்து வாழைக்கு தண்ணி பாய்க்கும் போதோ அந்த டைமில் வந்து அந்த இடத்துல உப்பாக உறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உரமும் அதிக அளவு யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்படும். ஆனால் நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு இருக்குது, நீங்கள் வந்து உரம் அதிக அளவு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து கோடை கால டைமில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சோம், நமக்கு வந்து போரில் வந்து தண்ணியோட அளவு வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏற்பட்டுச்சு. அதாவது குளத்துலேயும் தண்ணி இல்லை, மழை
மழையும் போதுமான அளவுக்கு பெய்யாத காரணத்தினால தான் இந்த ஓவர் ஏற்பட்டுச்சு. அதுபோக நம்ம வந்து செயற்கை உரம் வந்து மொத்தமே 3 டைம் தான் வைப்பாங்க. அதாவது 2வது மாதம் தாண்டு 2.5 மாதத்தில் ஒருக்க, 4 மாதத்தில் ஒருக்க, அதுபோக 6வது மாதம் அதிகபட்சம் 6வது மாதமும் வைக்கிறவங்க வைப்பாங்க, இல்லை குலைக்கிறதுக்கு முன்னால் வைப்பாங்க. குலைச்ச பிறகு எந்த வித உரங்களும் வாழைக்கு வைக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கத்தக்க வாழை வந்து குலைக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டா சரி, வாழை குலைக்க போகுதுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு 1000 வாழை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு வாழை கண்டிப்பாக முதல்ல பொதி தள்ளிடுவோம். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே நம்ம தோட்டத்துக்கு ஒரு உரம் வச்சு எல்லாருமே நிப்பாட்டிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்து குறைஞ்சது 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் ஆகும் அதோட காய் வந்து விளையிறதுக்கு. அது வரைக்கும் எந்த வித செயற்கை உரமோ இயற்கை உரமோ வைக்க மாட்டாங்க. சிலவங்க இயற்கை உரமான ஈயம் கரிசல் அந்த இதெல்லாம் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த வித செயற்கை உரமும் வைக்காமல் தண்ணி மட்டும் கரெக்டாக பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பாய்ச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா வாழை வந்து அந்த 2 மாதமும் அந்த வாழை குலைக்க ஆரம்பித்த பிறகு எந்த வித செயற்கை உரமும் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது இந்த வாழையில் வந்து நம்ம வச்ச செயற்கை உரங்கள்லாம் வாழையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 2 மாதத்துலாம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செயற்கை உரம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சளி சிறப்பு குடித்தா 2 நாள் சரியாயிரும். அதே இது நம்ம வந்து கை வைத்தியம் மாதிரி, அதாவது நம்ம வந்து இயற்கையில் வைத்தியம் பார்த்து நம்ம சளியை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 1 வாரம் ஆயிரும். அந்த 1 வாரம் நம்மளால் தாங்க முடியல அப்படின்ட்டு நம்ம வந்து 2 நாளில் வந்து சளி சிறப்பு வாங்கி குடித்து 2 நாளில் அந்த சளியை போக வைக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இயற்கையில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 5 நாள்லேருந்து 7 நாள் ஆயிரும் அந்த சளி சரியாக வரதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம வாழைக்கு வந்து இயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 நாளுக்குள்ளே அதோட எஃபெக்ட் தெரியும். அதே இது செயற்கை உரம் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் இல்லை 3 நாளில் தெரியும். சரி, நீங்கள் வந்து செயற்கை உரம் வைக்கிறது அப்போ நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழையோட கண்டிஷனை பொறுத்து, அதாவது நமக்கு வந்து அந்த புழு வெட்டுறது பூச்சி வெட்டுறது இருந்துச்சு அந்த டைமிங்கில் வந்து நம்ம இயற்கையில் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சி வெட்டுறதை பார்த்த பிறகு நம்ம கொண்டு போய் இஞ்சி பூண்டு மிளகாய் இதெல்லாம் அரைச்சி அதை வந்து 10 நாள் ஊற வச்சு அதுக்கு பிறகு அதை ஸ்ப்ரேயரில் வச்சு அடித்து அது 15 நாள் கழித்து வேலை செய்கிறதுக்குள்ளே நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா வாழை இலையுமே அந்த வண்டும் அந்த வெள்ளை நிறத்து சில்லாட்ட பூச்சின்னு சொல்லுவோம், அந்த பூச்சி தோட்டத்தையே காலி பண்ணிடும். அப்படி இருக்கிறதுக்க நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமிங்கில் நம்ம வந்து செயற்கை உரத்தில் இறங்குறது தப்பே கிடையாது. அதுபோக நம்ம வாழைக்கு தேவையான பச்சையமும் சரி வேரும் அதிக அளவு போடணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஈயம் கரைசல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மீன் அமிலம் ரெடி பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கரெக்டாக அடிக்க போகிறோம். அதை அடித்து 15 நாள்லேருந்து 20 நாள் கழித்து வேலை செய்யும். அதுக்குள்ளே நம்ம வாழையோட வளர்ச்சி வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம தடுக்காமல் அது ரன்னிங்கிலே போகிற போக்கிலே விடணும். அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து நம்ம செயற்கை உரத்தை கொடுத்து நம்ம வந்து அந்த வாழையை காப்பாற்றி விடணும். இது வந்து அதுக்கு ஒரு பருவம் மாதிரி, அந்த பருவத்தில் வந்து நம்ம தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நம்ம வந்து செயற்கை உரம் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. அது வந்து இயற்கையிலே அது வளர்ந்து வந்துடும். அதுபோக நம்ம வாழையை நீங்களே பார்த்தா தெரியும், பார்க்க காலையில் இதுக்கு வந்து நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுவுமே ஒவ்வொருக்கும் வெக்கையும் அதிக அளவு தான் இருக்குது. மழை பெஞ்சதும் நம்ம வாழையை வந்து எந்த அளவில் கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயம் பழகு, விவசாயம் என்றும் செழிக்கட்டும். சரி பேட்டன பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.